வணக்கம் வருங்கால அரசு அதிகாரிகளே. ஆஹா, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது காதிலே தேன் வந்து பாய்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாமக்கல் கவிஞர் என்கிற வே ராமலிங்கம் பிள்ளை அவரோட ஆசிரியர் குறிப்பை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவில் வர ஆசிரியர் குறிப்பு மட்டும் படித்தா போதும், வேற எங்கேயுமே தேடி அலைய தேவையில்ல, வேற எந்த புக்கையும் வந்து போட்ட தேவையில்ல. அவரோட நூல் முதல் கொண்டு, அவரோட இதழ் முதல் கொண்டு, அவரோட சிறப்பு முதல் கொண்டு எல்லாமே வந்து இந்த ஒரே வீடியோவில் வந்து கொடுக்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? நாமக்கல் கவிஞர் ஆசிரியர் குறிப்பு. இயற்பெயர் வே ராமலிங்கம். பிறப்பு 19/10/1888. இறப்பு 24/8/1972. ஊர் மோகனூர், நாமக்கல் மாவட்டம். இதிலிருந்து அவரோட இயற்பெயர் என்ன, எப்போ பிறந்தார், எப்போ இறந்தார், அவரோட ஊர் என்ன அப்படின்றத கேட்பாங்க. பெற்றோர் வெங்கட்ராமன், அம்மணி அம்மாள். வளர்ப்பு தாய் பதுலா பீவி. தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர், ஓவியர் என பன்முக தன்மை கொண்டவர். இதில் வந்து வளர்ப்பு தாய் யார் அப்படின்றத ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க கண்டிப்பாக, பதுலா பீவி. அதே மாதிரி பெற்றோர் வந்து அப்பப்போ கேட்பாங்க. அதுக்கப்புறம் இதில் ஓவியர் யார், இதில் இருக்கிற கவிஞரில் ஓவியர் யார் அப்படின்னு ஒரு நாலு பேர்த்த கொடுத்துட்டு அதிலோட கேட்பாங்க. ஏன்னா மோசமான ஆளுங்க, அப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் வந்து நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். இவருடைய பணிகள் பற்றி பார்க்கலாம். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் 1949. 1949 முதல் அரசவை கவிஞராக இருந்திருக்காரு. சட்டமன்ற மேலவை உறுப்பினராக வந்து இருந்திருக்கிறாரு. சாகித்ய அகாடமி தமிழ் பிரதிநிதி, சாகித்ய அகாடமியோட தமிழ் பிரதிநிதியாக வந்து இருந்திருக்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு கொஷினாக வந்து கேட்பாங்க. சாகித்ய அகாடமியோட பிரதிநிதியாக இருந்தவர் யார், தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக இருந்தவர் யார் அப்படின்னு வந்து இந்த மாதிரி கொஷின் வந்து கேட்பாங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து இவரோட அரசியல் பணிகள். திருச்சி மாவட்ட காங்கிரஸின் செயலாளர், கரூர் நாமக்கல் வட்டார காங்கிரஸின் தலைவர். இப்போ இதுலேருந்து என்ன கொஷின் வரும் அப்படின்னா, திருச்சி மாவட்ட காங்கிரஸின் செயலாளராக இருந்த கவிஞர் யார் அப்படின்னு ஒரு கொஷின் வரும். அப்புறம் கரூர் நாமக்கல் வட்டார காங்கிரஸின் தலைவராக இருந்த கவிஞர் யார் அப்படின்னு ஒரு கொஷின் வரும். அதனால் எப்படி வேணால் கொஷின் வரும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கணும். இவரோட சிறப்பு பெயர்கள் பற்றி பார்க்கலாம். நாமக்கல் கவிஞர், அது வந்து சிறப்பு பெயர் தான். விடுதலை கவிஞர், காந்திய கவிஞர், காங்கிரஸ் கவிஞர் இப்படின்னு வந்து ஒரு நிறைய சிறப்பு பெயர் வந்து இருக்குது. இன்னும் இருக்குது, பார்க்கலாம். ஆட்சி மொழி காவலர், ஆஸ்தான கவிஞர், முத்தமிழ் வித்தகர் இப்படின்னு வந்து பல பேர் வந்து இவருக்கு இருக்குது சிறப்பு பெயர். எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் என்னது அப்படின்னா, இவர் முதலாக வரைந்த படம் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் வந்து ஒரு ஓவியர் இல்லை, இவர் வந்து ஃபஸ்ட்டு என்ன படம் வரைஞ்சாரு அப்படின்னு கூட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அது என்ன படம் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவரோட படத்தை வந்து முதல்ல வரைஞ்சிருக்காரு. இவரோட இதழ்கள் பற்றி பார்க்கலாம். நடத்திய இதழ் யோகமித்ரன். கோவிந்தராஜா ஐயங்காருடன் சேர்ந்து நடத்திய இதழ் லோகமித்ரன். இதில் என்ன கேட்பாங்கன்னா, நாமக்கல் கவிஞர் நடத்திய இதழ் என்னதுன்னு கேட்பாங்க, அது யோகமித்ரன். ஆனால் கோவிந்தராஜா ஐயங்காருடன் சேர்ந்து நடத்திய இதழ் லோகமித்ரன். இதில் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், அதனால் கரெக்டாக டிக் அடிக்கணும். இவரோட படைப்புகள் பற்றி பார்க்கலாம். இசை நாவல்கள் 3, சுயசரிதை 3, சிறு காப்பியங்கள் 5, இலக்கிய திறனாய்வுகள் 7. இதுலேருந்து என்னடா கேட்க போகிறாங்க அப்படின்னா, நாமக்கல் கவிஞர் எழுதிய இசை நாவல்கள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க, 3. அதை மாதிரி ஒன்றொன்றும் கொடுத்து இது எத்தனை எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இன்னும் இருக்குது, பின்னாடி பார்க்கலாம். கட்டுரைகள் 12, புதினங்கள் 5, மொழிபெயர்ப்புகள் 4, கவிதை தொகுப்புகள் 10,
இத்தனையில் வந்து எதை வேணால் கொடுத்து எத்தனை எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. அதனால் மறக்காமல் இதை வந்து கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கணும். நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழன் இதயம், தேமதுர தமிழோசை, என் கதை இது வந்து சுயசரிதை, பிரார்த்தனை, அவனும் அவளும். இதில் வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு யார் எழுதுனா அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் இருக்கு, பின்னாடி பார்க்கலாம். சங்கொலி, தமிழ் மனம், மலைக்கல்லன் இது வந்து புதினம், இலக்கிய இன்பம், தமிழ் வேந்தன், காந்தி அஞ்சலி, தமிழ்த்தேன், கவிதாஞ்சலி, தாயார் கொடுத்த தனம், அன்பு செய்த அற்புதம். இதில் வந்து எதை வேணால் கொடுத்துட்டு யார் எதனா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் நம்ம மறக்கவே கூடாது. நாமக்கல் கவிஞர் கவிதைகள், இவரோட கவிதைகள் தலைப்பு பற்றி பார்க்கலாம். தெய்வ திருமலர், காந்திய மலர், சமுதாய மலர், திருநாள் மலர், இசை மலர், பல்சுவை மலர், தமிழ்த்தேன் மலர், தேசிய மலர், பெரியோர் புகழ் மலர், சிறுகாப்பிய மலர், அறிவுரை மலர் ஆகிய தலைப்புகளில் இவரின் கவிதைகள் அமைந்துள்ளன. இதில் என்ன நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சலாம் அப்படின்னா, மலர் அப்படின்னு முடிஞ்சால் நாமக்கல் கவிஞர். அந்த மலர்னு வந்தாலே நாமக்கல் கவிஞர்னு கண்ணை மூடிட்டு அடிக்கலாம். ஆனால் நம்மளுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதில் இருக்க மலர்லாம் ஒரு 3 ஆப்ஷனில் கொடுத்துட்டு இன்னொரு வேறு யாராவது ஒரு கவிஞர் வந்து மலர்னு முடிகிற மாதிரி எழுதியிருப்பார். அதை தேடி எடுத்துன்னு வந்து இதில் வைப்பாங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் இதையும் கொஞ்சம் கரெக்டாக படிச்சுக்கணும். இவர் இயற்றிய காந்தி அஞ்சலி என்ற பாடல் தொகுப்பு புகழ்மிக்கது. திரைப்படமாக்கப்பட்ட புதினம் மலைக்கல்லன். இதுலேருந்து என்ன கொஷின் வரும் அப்படின்றது படிக்கும் போதே தெரியுது. திரைப்படமாக்கப்பட்ட புதினம் எது கேட்டால் மலைக்கல்லன். எந்த பாடல் இவர் வந்து புகழ்மிக்கது அப்படின்னு கேட்டால் காந்தி அஞ்சலி. இது வந்து ஏதாவது ஒன்று வரும். முதல் கவிதை 1922 வந்தே மாதரம் நம்ம தேசிய பாடலை வந்து இவர் தான் எழுதியிருக்காரு. உரைநடை நூல்கள், இசைத்தமிழ், கம்பரும் வால்மீகியும். இதில் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, இசைத்தமிழ் அப்படின்ற உரைநடையை வந்து யார் எதுந்து அப்படின்னு கேட்பாங்க. இல்லைனா பொறுத்துக அதில் வந்து கொடுப்பாங்க. மொழிபெயர்ப்பு நூல் காந்தி அரசியல். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் நாமக்கல் கவிஞர் மொழிபெயர்த்த நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. இவரோட சிறப்புகள் பற்றி பார்க்கலாம். திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது, காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்றவர் ராஜாஜி. இந்த கொஷின் வந்து ஒரு முக்கியமான கொஷின் மாதிரி தெரியுது, கண்டிப்பாக கேட்பாங்க. 1942 ராஜாஜி இவரை அரசவை கவிஞராக்கினார். ராஜாஜியின் அரசவை கவிஞர் யார் அப்படின்னு கேட்டால் நாமக்கல் கவிஞர். 1924 முதல் 1938 சென்னை காங்கிரஸ் மகாசபையின் போது காங்கிரஸ் புலவர் என பாராட்ட பெற்றவர் நாமக்கல் கவிஞர். காங்கிரஸ் புலவர் என பாராட்ட பெற்றவர் யார்? நாமக்கல் கவிஞர். இப்படி ஒரு கொஸ்டின் வரலாம். இல்லைனா ராஜாஜியின் அரசவை கவிஞர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். இப்படின்ட்டு எப்படி வேணால் வரலாம். அரியணையில் அமர்ந்திருக்கும் 5ஆம் ஜார்ஜ் மன்னருக்கு பாரத மாதா முடிசூட்டுவது போல ஓவியம் வரைந்து தங்கப்பதக்கம் வென்றார். இதுலேருந்து கொஷின் எப்படி வரும் அப்படின்னா, நாமக்கல் கவிஞர் தங்கப்பதக்கம் பெற்றதற்கான காரணத்தை கூறுக. அதாவது கூற்று காரணம் அப்படின்ற கான்செப்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி கொஷின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. பலே பாண்டியா, நீர் ஒரு புலவர், ஐயமில்லை. நாமக்கல் கவிஞரை பற்றிய பாரதியாரின் கூற்று அப்படின்னு வரும்போதே தெரியுது. பலே பாண்டியா, இதை வந்து யாராண்டா சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஏ சரி, இல்லைனா டி சரி, ஏ சரி இல்லைனா பி சரி, இல்லைனா சி மட்டும் சரி, ஏதாவது ஒன்று சரி அப்படின்னு நம்ம ஏதாவது ஒன்று சரியா அந்த சரி எந்த சரியோ அந்த சரியை வந்து நம்ம சரியாகணும். இது இப்படின்ட்டு ஒரு கொஷின் வரும்.
1930 வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தின் போது பாடிய இவரின் பாடல் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். இந்த பாட்டை வந்து இவர் தான் எழுதியிருக்காரு. அந்த அமரன் படத்தில் மேஜர் முகுந்த் வந்து பாடுறத வந்து அந்த கிளிப்பை வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த லைன் கொடுத்துட்டு யார் எழுதுனா அப்படின்னு கேட்டால் நாமக்கல் கவிஞர். மறைவு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஆகஸ்ட் 24, 1972 அன்று இயற்கை எய்தினார். இவரது நினைவு இல்லம் நாமக்கல்லில் அமைந்துள்ளது. இப்போது ஒரு வருஷம் கொடுத்துட்டு நாமக்கல் கவிஞர் இறந்த வருடத்தை குறிப்பிடுக அப்படின்னு ஒரு மாதிரி கேட்பாங்க. இல்லைனா நாமக்கல் கவிஞர் நினைவு இல்லம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டால் நாமக்கல் அப்படின்னு நம்ம பசங்க ஈஸியாக அடிச்சிருவாங்க அப்படின்றதுனால அந்த கொஷினை வந்து கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கேட்க மாட்டாங்கன்ற கொஷின் வந்து தெரியும். இந்த கேட்பாங்க அப்படின்ற கொஷினை சொல்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தமிழக அரசின் தலைமைச் செயலக 10 மாடி கட்டிடத்திற்கு இவருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த கொஷின் வந்து இப்போது வந்தாலும் வரலாம். ஏன்னா இப்போ தலைமைச் செயலகம் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. அது ஏன் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். மத்திய அரசு இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கியது. நாமக்கல் கவிஞருக்கு வழங்கிய விருது என்னது அப்படின்னு கேட்பாங்க. பத்மபூஷன். அவசரத்தில் வந்து பத்ம விபூஷன் அடித்தா நமக்கு அந்த மார்க் வந்து விபூதி அடிச்சுட்டு போயிடும். அதனால் பார்த்து பத்திரமா அடிக்கணும். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வரேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.